வெல்கம் டு ஆல். ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ணிடுவோம். 10th படிச்சது 11th படிச்சது ரீகால் பண்ணிடுவோம். First point, the distance from the point x1, y1 to the straight line ax plus by plus c is equal to 0 is given by modulus ax1 plus by1 plus c divided by root of a squared plus b squared. ஒரு பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் போட்டுக்கணும். பாயிண்ட்டை தூக்கி லைன்ல போடணும். x க்கு பதிலா x1, y க்கு பதிலா y1. அப்ப ax1 plus by1 plus c c = 0 போடக்கூடாதுன்னா இப்போ பாயிண்ட் தூக்கி லைன்ல போடணும். ax1 plus by1 plus c divided by root of x க்கு முன்னாடி உள்ளத ஸ்கொயர் பண்ணணும் a ஸ்கொயர் plus y க்கு முன்னாடி உள்ளத ஸ்கொயர் பண்ணணும் b ஸ்கொயர். root of coefficient of x whole square plus coefficient of y whole square. சோ இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதான் பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து மாடுலஸ் x க்கு டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை ரீகால் பண்ணிடுவோம். மாடுலஸ் x ஐ x ன்னு எழுதிக்கலாம். if x is greater than or equal to 0, x 0 ஆவோ பாசிட்டிவாவோ இருந்துச்சுன்னா மாடுலஸ் x ங்கிறது x தான். மாடுலஸ் 0 எவ்வளவு? 0. மாடுலஸ் 3 எவ்வளவு? 3. மாடுலஸ் 5 எவ்வளவு? 5. அப்போ உள்ள உள்ளது பாசிட்டிவா இருந்தாலும் அப்படியே வரும், உள்ள உள்ளது 0 இருந்தாலும் அதே தான். பட் நெகட்டிவா இருந்தா என்ன செய்யணும்? x நெகட்டிவா இருந்தா மாடுலஸ் x வேணும்னா ஒரு மைனஸ் சேர்க்கணும். சேர்த்தா அது பாசிட்டிவா மாறும். மாடுலஸ் ஆஃப் -7 எவ்வளவுன்னா மைனஸ் ஆஃப் -7 அதான் பிளஸ். பொதுவா மாடுலஸ் என்ன செய்யுங்க? பாசிட்டிவ்னா அப்படியே கொடுக்கணும். நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாத்தும்ல. எப்படி பாசிட்டிவா மாத்தும்? ஒரு மைனஸ் சேர்த்து பாசிட்டிவா மாத்தும். மாடுலஸ் x ஐ x னே போட்டுக்கலாம். if x is greater than or equal to 0. மாடுலஸ் x ங்கிறது -x if x is less than 0. மாடுலஸ் ஆஃப் -7 அப்படிங்கிறது +7 ஆ மாறும். எப்படி மாறும்? -7 ஓட ஒரு மைனஸ் சேர்த்தா +7 மாறும். மாடுலஸ் x வந்து -x, x நெகட்டிவா இருந்தா என்ன? இது ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம் இல்லங்க. 10th லயும் உண்டு நினைக்கிறேன். சோ மாடுலஸ் x ங்கிறது ஒன்னு x ஆ இருக்கும் இல்ல -x ஆ இருக்கும். அப்ப சேர்த்தே சொல்லிடலாம். மாடுலஸ் x + or -x ன்னு எழுதிக்கலாம். பாசிட்டிவா இருந்தா x அப்படியே வரும், நெகட்டிவா இருந்தா -x வரும். ரெண்டையும் சேர்த்து சொன்னா +or -x. மாடுலஸ் x உம் +or -x உம் சேம் தான். ஷார்ட்டா சொன்னா மாடுலஸ் x க்கு பதிலா +or -x ன்னு சொல்லிக்கலாம். அடுத்த third point, if the equation a1x plus a2y plus a3 is equal to 0 and b1x plus b2y plus b3 is equal to 0 represent the same straight line. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வெச்சுக்கோங்களேன். then the coefficients are proportional. Coefficients are proportional na a1 by b1 is equal to a2 by b2 is equal to a3 by b3 இப்படி ஈக்குவலா இருக்கும். For example, இது x plus 2y plus 3z is equal to 6 ஆ இருக்கலாம், இல்ல x plus 2y plus 3 is equal to 0 ஆ இருக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் x plus 2y plus 3 is equal to 0. இன்னொரு ஈக்குவேஷன் 2x plus 4y plus 6 is equal to 0 ஆ இருக்கலாம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் வரலாம்ன்ற. அப்படி வந்தா ரெண்டு ஒரே ஈக்குவேஷன் தானே, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே லைனை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அந்த நம்பர் எக்ஸாக்ட்டா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரொபோர்ஷனலா இருந்தாலே போதும். இதே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். x plus 2y plus 3 is equal to 0 2x plus 4y plus 6 is equal to 0 சேம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ஈக்குவேஷன் வந்துரும், செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஆல டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துரும். இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணலாம். x க்கு முன்னாடி 1, இங்க x க்கு முன்னாடி 2 னா 1/2, y க்கு முன்னாடி 3, இங்க y க்கு முன்னாடி 6 னா 3/6 அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டா போதும். கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும்ல. ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சேமா இருக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். ஈக்குவலாவும் இருக்கலாம், ப்ரொபோர்ஷனலாவும் இருக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும்னா. அடுத்து நம்ம பார்க்க போறது இதாங்க. Condition for the straight line y is equal to mx plus c may be a tangent to the circle x squared plus y squared is equal to a squared. இந்த சர்க்கிளுக்கு y is equal to mx plus c ங்கற ஸ்ட்ரெயிட் லைன் டான்ஜென்ட் ஆ இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அதான் சொல்ல போறேன். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டான்ஜென்ட் ஆ இருக்கணும். டான்ஜென்ட் அர்த்தம் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு போகணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் கண்டுபிடிக்க போறேன். கண்டிஷன் ஃபார் y is equal to mx plus c may be a tangent to the circle. முதல்ல சர்க்கிள் எடுத்துக்குவோம். கன்சிடர் தி சர்க்கிள் x squared plus y squared is equal to a squared. இந்த சர்க்கிளை பத்தி என்ன சொல்லலாம்? சென்டர் ஆரிஜின். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலே சென்டர் ஆரிஜின், ரேடியஸ் a யூனிட்ஸ். இது a தான, சோ a யூனிட்ஸ். சோ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் 0,0, ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து a யூனிட்ஸ். கொடுத்திருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை எடுத்துக்குவோம். கன்சிடர் தி ஸ்ட்ரெயிட் லைன் y is equal to mx plus c. இத அரேஞ்ச் பண்ணிடுவோம். y ஐ ரைட்ல கொண்டு போங்க. என்ன அப்ப mx minus y plus c is equal to 0. எப்பவுமே x y அந்த மாதிரி எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதிருக்கேன். இந்த y இந்த சைடு கொண்டு வந்தா mx minus y plus c is equal to 0. இந்த 0 ஓட வேண்டாம், விட்டுருங்க. இந்த y இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப mx minus y plus c is equal to 0 ன்னு வருமா? 0 இப்படி போட்டுக்கலாம். mx minus y plus c is equal to 0. இந்த 0 வேண்டாம்ங்க. mx minus y plus c is equal to 0 ன்னு வருதா? இதான். அப்ப y is equal to mx plus c இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கணும்னா ரெண்டு ஒண்ணுதான். y is equal to mx plus c ன்னு எழுதுறோம், mx minus y plus c is equal to 0 ன்னு எழுதுறோம், ஒண்ணுதான். சரி, சப்போஸ் y is equal to mx plus c is a tangent to the circle னு வச்சுக்கிடுவோம்னா, இந்த சர்க்கிளுக்கு இது டான்ஜென்ட். எது டான்ஜென்ட்? y is equal to mx plus c வந்து இந்த x squared plus y squared is equal to a squared இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்னே வச்சுக்கிடுவோம். டான்ஜென்ட்னா ஒரு பாயிண்ட் வழியா டச் பண்ணனும்னு அர்த்தம். சரி, டான்ஜென்ட் அப்படினா
சென்டர்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, y equal to mx plus equal டிஸ்டன்ஸ், அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், a க்கு ஈக்குவலா இருக்கும். a தான ரேடியஸ். சென்டருக்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், a க்கு ஈக்குவல் ஆயிரும். எப்போ இது டான்ஜென்டா இருந்துச்சுன்னா, சப்போஸ் தள்ளி இருந்துச்சுன்னா a க்கு ஈக்குவலா இருக்காது, இங்கிட்டு தள்ளி இருந்துச்சுன்னா a க்கு ஈக்குவலா இருக்காது, உள்ள இருந்தாலும் a க்கு ஈக்குவலா இருக்காது. கரெக்டா டான்ஜென்டா இருந்துச்சுன்னா சென்டர்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவல், a க்கு ஈக்குவல். என்ன இப்ப டான்ஜென்டா இருக்கிறதுனால the distance from the center இருக்கு இல்லையா to the straight line is equal to radius of the circle. சென்டர் 0,0 சென்டர் 0,0 தான சொன்னோம். 0,0 இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ இது டான்ஜென்டா இருந்துச்சுன்னா, 0,0க்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, அதுதான் a. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஏன்னு தெரியும் இல்லையா. 0,0க்கும் இந்த லைனுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா பாயிண்ட்டை தூக்கி லைன்ல போடணும். y is equal to mx plus c நாலும் mx minus y plus c is equal to 0 நாலும் ஒண்ணுதான். இந்த பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்போ பாயிண்ட்டை தூக்கி லைன்ல போட போறேன். அப்ப x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 0. முதல்ல ஒரு மாடுலஸ் போட்டுக்கணும்னா, போட்டு x க்கு 0 போடுங்க, m into 0 minus y க்கு பதிலா 0 plus c போட்டாச்சு. டிவைடட் பை ரூட் ஆஃப் x க்கு முன்னாடி உள்ளத ஸ்கொயர் பண்ணணும், சோ m ஸ்கொயர், பிளஸ் y க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 1 ஸ்கொயர். y க்கு முன்னாடி மைனஸ் 1 என்ன ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. அந்த ஃபார்முலா பாயிண்ட தூக்கி லைன்ல போடணும், divided by root of a square plus b square. இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஒரு பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ், அது எதுக்கு ஈக்குவல்னே சொல்லிட்டோம், a க்கு ஈக்குவல்னே சொல்லிட்டோம். இங்க 0 கேஸ்லாம் விட்டுருங்க. c by root of m square minus 1 the whole square னா 1 தானே, சோ 1. மாடுலஸ் c by root of m square plus 1 வந்து a க்கு ஈக்குவல். சரிங்களா, மாடுலஸ்க்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாமா, மாடுலஸ் எக்ஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ மாடுலஸ் சி பை அப்படின்னு இருக்கு, அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் சி பை ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுக்கு பதிலா 1 பிளஸ் எம் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ரெண்டு ஒன்று தானே, அடிஷன் தானே. ஸோ 1 பிளஸ் எம் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஏ அப்படி இருக்கு. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆர் பிளஸ் ஆகும். மைனஸ் ஆர் பிளஸும் பிளஸ் ஆர் மைனஸும் சேம் தானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆர் பிளஸ் ஆகும், மைனஸ் ஆர் பிளஸும் பிளஸ் ஆர் மைனஸும் சேம் தான். ஸோ அகைன் பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ c by root of 1 plus m squared வந்து எதுக்கு ஈக்குவல், பிளஸ் ஆர் மைனஸ் a க்கு ஈக்குவல். அப்போ வாட் இஸ் c அப்படின்னு கேட்டா இத கிராஸ் பண்ணிக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் a into root of 1 plus m squared. இதாங்க கண்டிஷன். c is equal to plus or minus a into root of 1 plus m squared. அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, c ஸ்கொயர் வரும். பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான், மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான். அதனால வெறும் பிளஸ் ஐ போடலாம். a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர், இங்க ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் போய் 1 plus m squared. அப்ப c squared is equal to a squared into 1 plus m squared. இதாங்க கண்டிஷன். The condition for the line y is equal to mx plus c to be a tangent to the circle is c squared is equal to a squared into 1 plus m squared. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்திருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. கொடுத்து இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்டான்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு நீங்க கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், c squared ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். a squared into 1 plus m squared க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா டான்ஜென்ட், இல்லைன்னா டான்ஜென்ட் கிடையாது. இந்த m c னா ஸ்ட்ரெயிட்ல இருந்து எடுக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து. a மட்டும் சர்க்கிள்ல இருந்து, a ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். என்ன இப்ப c ஸ்கொயர் ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், a ஸ்கொயர் into 1 plus m squared க்கு ஈக்குவலா இருந்தா டான்ஜென்ட், ஈக்குவலா இல்லைன்னா டான்ஜென்ட் கிடையாது. சரி ரைட், டான்ஜென்ட் வச்சுக்கிடுவோம். அடுத்த பாயிண்ட் சொல்ல போறேன். சப்போஸ் y is equal to mx plus c டான்ஜென்டா இருக்கு அப்படின்னா வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படி கேட்பாங்க. y is equal to mx plus c சர்க்கிளுக்கு டான்ஜென்டா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. சப்போஸ் டான்ஜென்டா இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னவா இருக்கும்னு கேட்கலாம் இல்லையா. அதான் அடுத்த தியரி பார்ட். The point of contact when y is equal to mx plus c is a tangent to the circle. Suppose y is equal to mx plus c சர்க்கிளுக்கு டான்ஜென்டா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னவா இருக்கும் அதையும் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டான்ஜென்டா இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியாச்சு, டான்ஜென்டா இருந்துச்சுன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதையும் சேர்த்து சொல்ல போறோம். So consider the circle எழுதியாச்சு. Suppose y is equal to mx plus c is a tangent to the circle னே வச்சுக்கிடுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்னே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க போறேன். சரி, எந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் தெரியாதுல்ல, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்டை நான் x1, y1 வச்சுக்கிட்டேன். Suppose y is equal to mx plus c is a tangent to the circle at the point x1, y1. இப்போ x1, y1 ல டான்ஜென்ட் வச்சுக்கிட்டு x1 என்ன y1 என்ன கண்டுபிடிச்சா பாயிண்ட் தெரிஞ்சிர போகுது. சோ x1, y1 ல டான்ஜென்ட் அஸ்யூம் பண்ணிட்டேன். அப்ப mx இது கூட நம்ம கரெக்ட்டா எழுதிடுவோம்னா mx minus y plus c is equal to 0. y ரைட்ல கொண்டு வந்தா minus y என்ன mx minus y plus c is equal to 0 இருக்குல்ல, is a tangent at x1, y1. அத அஸ்யூம் பண்ணிருக்கோம். y is equal to mx plus c mx minus y plus c is equal to 0 னு எழுதிக்கலாம். அப்ப இது வந்து டான்ஜென்ட். எந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் அஸ்யூம் பண்ணிருக்கேன், x1, y1 ல அப்படினு அஸ்யூம் பண்ணிருக்கேன்னா இத நான் டான்ஜென்ட் அஸ்யூம் பண்ணிருக்கேன். பட் ஆக்சுவலா நமக்கு டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் தெரியும், நேத்தே படிச்சிட்டோம்னா. But the equation of tangent at x1, y1 to the circle is
x1, y1 அப்படிங்கிற பாயிண்ட்ல சர்க்கிளுக்கு டேஞ்சன் வேணும்னா என்ன பண்ணணும்? x ஸ்கொயருக்கு பதிலா xx1 போடணும், y ஸ்கொயருக்கு பதிலா yy1 போடணும். x இருந்தா x plus x1/2 போடணும், y இருந்தா y plus y1/2 போடணும். அதெல்லாம் இல்ல, விட்டுருங்க. அப்ப x ஸ்கொயருக்கு xx1, y ஸ்கொயருக்கு yy1 equal to a ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதுதான் ஆக்சுவலா டேஞ்சன். நம்ம நேத்து படிச்ச ரீப்ளேசிங் மெத்தட் படி இதாங்க டேஞ்சன். எந்த பாயிண்ட்ல? x1, y1ல. அப்ப x1, y1ல ஆக்சுவலா டேஞ்சன் என்னன்னு கேட்டா xx1 plus yy1 equal to a ஸ்கொயர். a ஸ்கொயர் கூட லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. xx1 plus yy1 minus a ஸ்கொயர் is equal to 0. இது ஈக்குவேஷன் 2. அப்ப ஆக்சுவலா இந்த சர்க்கிளுக்கு x1, y1ல டேஞ்சன் வந்து இதான். பட் நான் எதை டேஞ்சன் அசியூம் பண்ணி வச்சிருக்கேன்? mx minus y plus c is equal to 0 டேஞ்சன் அசியூம் பண்ணிட்டேன். அப்ப இது டேஞ்சன் அசியூம் பண்ணது, இது ஆக்சுவலா டேஞ்சன். ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன, இதுவும் x1, y1ல டேஞ்சன் தான், இதுவும் x1, y1ல டேஞ்சன் தான். அப்ப ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன். அப்ப ஈக்குவேஷன் 1 and 2 represent the same straight line. ஏன்னா அதுவும் டேஞ்சன் தான், இதுவும் டேஞ்சன் தான், சோ சேம் ஸ்ட்ரைட் லைன். ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே ஸ்ட்ரைட் லைன் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். எப்படி கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனல் சொல்றது? இங்க x க்கு முன்னாடி m, இங்க x க்கு முன்னாடி x1, அப்ப m by x1 இல்ல x1 by m எப்படி நான் மாத்தி போட்டுக்கலாம்னா, இங்க y க்கு முன்னாடி y1, இங்க y க்கு முன்னாடி -1, so y1 by -1. இங்க கான்ஸ்டன்ட் வந்து -a ஸ்கொயர், இங்க கான்ஸ்டன்ட் plus c, so -a squared by c. அப்ப கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலா இதாங்க அர்த்தம். a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 அப்படி வெச்சுக்கலாம். மாத்தி சொல்லிக்கலாம். so x1 by m is equal to y1 by -1 is equal to -a squared by c அப்படி போட்டாச்சு. கம்பேர் பண்ணிடுவோம். x1 by m வந்து மூணுமே ஈக்குவல் தானே. x1 by m வந்து -a squared by c க்கு ஈக்குவல், அது ஒரு கம்பேரிசன். y1 by -1 -a squared by c க்கு ஈக்குவல், அது ஒரு கம்பேரிசன். மூணுமே ஈக்குவல். ஃபர்ஸ்ட் டைம் தேர்டையும் கம்பேர் பண்ணிடுங்க, செகண்ட் டைம் தேர்டையும் கம்பேர் பண்ணிடுங்க. கம்பேர் பண்ணி எழுதியாச்சுன்னா இப்போ இந்த m மட்டும் மேல கிராஸ் பண்ணிக்கலாம். x1 என்னன்னு கேட்டா -a squared m by c, m மேல கொண்டு போய்க்கோங்க. x1 வந்து -a squared m by c. இந்த -1 மேல கொண்டு போனா +a squared by c ஆயிடும். -1 into -a squared னா +a squared by c ஆயிடும். அப்ப x1 -a squared m by c, y1 வந்து a squared by c. இதவே பாயிண்டா மாத்திக்கலாம் அழகாவும். இல்லைன்னா c க்கு பதிலா வேல்யூவும் போடலாம். c க்கு வேல்யூ என்ன? +or - a into root of 1 plus m squared. டேஞ்சனா இருக்கிறதுக்கு ஒரு c வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இதை தூக்கி போட்டுக்கலாம். +or - a into root of 1 plus m square இப்படி போட்டுக்கலாம் c க்கு பதிலா. a க்கு ஸ்கொயருக்கு அடிச்சிருங்க. என்ன, a க்கு ஸ்கொயருக்கு அடிச்சிருங்க. am by root of 1 plus m square இருக்கும். மேல மைனஸ் கீழே +or - அப்படின்னா மேல +or - மேல போச்சுன்னா -or plus ஆகும். -or plus மைனஸால மல்டிப்ளை பண்ணா +or - ஆயிடும். இல்ல +or - என்ன பண்ணாலும் +or - தாங்க. என்ன, +or - மேல போச்சுன்னா -or plus, ஒரு மைனஸ் சேர்த்தா அகைன் +or - தான். இங்கேயும் c க்கு பதிலா a into root of 1 plus m squared, கீழே a into root of 1 plus m squared. a க்கு ஸ்கொயருக்கு அடிச்சுக்கலாம். மேல ஒரு a மிச்சம் இருக்கும், கீழே ஒரு root of 1 plus m squared. கீழே உள்ள +or - மேல போச்சுன்னா -or plus, அது அகைன் +or - தான். அப்ப x1 ஓட வேல்யூ +or - am by root of 1 plus m squared. y1 ஓட வேல்யூ +or - a by root of 1 plus m squared. அந்த x1, y1 தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், மறந்துடக்கூடாது. அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னு கேட்டா மொத்தம் 4 எழுதிடக்கூடாதுன்னா மொத்தம் 4 பாயிண்ட் வரும். இங்க ஒரு +or - இங்க ஒரு +or - மொத்தம் 4 கிடைச்சிடும். ஆனா 4ல 2 தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கும். 2 இல்ல 1 தான், 1 இது இல்லனா இது. The point of contact is am by root of 1 plus m squared, -a by root of 1 plus m squared. இங்க x1 க்கு பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா y1 க்கு நெகட்டிவ் எடுக்கணும்ங்க. am by root of 1 plus m squared போட்டீங்கன்னா -a by root of 1 plus m squared. இங்க பாசிட்டிவ் எடுத்தா இங்க நெகட்டிவ் எடுக்கணும், இங்க நெகட்டிவ் எடுத்தா இங்க பாசிட்டிவ் எடுக்கணும். -am by root of 1 plus m squared, a by root of 1 plus m squared. மொத்தம் 4 பாயிண்ட். 4ல 1 இது இருக்கும், இல்ல இது இருக்கும். 1 இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கும், இல்ல இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கும். சம் சொல்லும்போது புரியும் என்னங்க. ஏன்னா ரெண்டும் தான். 1 இதா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கும், இல்ல இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். 4மே இருக்காது. பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அந்த கேஸ் ஆப்வியஸா வராது. அதுக்கு பதிலா எப்படி இருக்கலாம்? 1 இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கலாம், இல்ல இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கலாம். அப்ப இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எப்போ y = mx plus c என்னவா இருந்துச்சுன்னா, டான்ஜென்டா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். என்ன, முதல்ல சொன்னது டான்ஜென்டா இருக்கிறதுக்குள்ள கண்டிஷன். இப்ப சொல்றது டான்ஜென்டா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒண்ணு இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கலாம், இல்ல இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கலாம். சம் வரும்போது இது செய்யும்போது புரியும். என்னங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரியும்ங்க. அடுத்து பாருங்க. The general equation of the tangent to the circle is x squared plus y squared is equal to a squared is. இப்போ நான் ஆக்சுவலா டான்ஜென்ட் வந்து y = mx plus c ன்னு வச்சுக்கோங்க. c க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? +or - a into root of 1 plus m squared போட்டுக்கலாமா? அதானே டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா y = mx plus c டான்ஜென்ட்னே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா c க்கு பதிலா என்ன இருக்கலாம்? c க்கு பதிலா கண்டிப்பா என்ன இருக்கணும்? +or - a into
root of 1 plus m squared இருக்கணும். அப்போ ஜெனரலா இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். The general equation of the tangent of the circle y is equal to mx plus c. c க்கு பதிலா plus or minus a into root of 1 plus m squared போடுவோம். அப்போ y is equal to mx plus or minus a into root of 1 plus m squared. இதுக்கு பேர் தான் general equation of the tangent. c க்கு பதிலா அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவே போட்டோம்னா அதுக்கு பேர் general equation of the tangent of the circle. இப்போ பொதுவா சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். c க்கு பதிலா plus or minus a into root of 1 plus m squared. அப்போ y is equal to mx plus நல்லா தெரியப்பாட்ட புரிஞ்சுக்கணும்னா ஒரு x squared plus y squared is equal to a squared சர்க்கிளுக்கு y is equal to mx plus c டான்ஜென்டா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் c squared is equal to a squared into 1 plus m squared. டான்ஜென்டா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன டான்ஜென்டா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் am by root of 1 plus m squared comma a minus a by root of 1 plus m squared ஒன்னு இதுவா இருக்கலாம் இல்ல இதுவா இருக்கலாம். சரி பொதுவா அந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் எப்படி இருக்கும் அப்படினா இப்படி தான் இருக்கும். y is equal to mx plus or minus a into root of 1 plus m squared. c க்கு பதிலா வேல்யூ போட்டுருக்கேன். என்ன இன்னொரு சின்ன தியரம் இருக்கு அதையும் பார்த்துருவோம் தேரி பாட்ல. From any point outside the circle x squared plus y squared is equal to a squared, two tangents can be drawn. ஒரு சர்க்கிளுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் வெளியில உள்ள பாயிண்ட்ல இருந்து எத்தனை டான்ஜென்ட் வரையலாம் ரெண்டு டான்ஜென்ட் வரையலாம் இப்படி ஒன்னு அவ்வளவுதான். இது ஒரு டான்ஜென்ட் இது ஒரு டான்ஜென்ட். இதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னா இது தியரமா இருக்கு வழக்கம் போல தியரம் ப்ரூஃப் தெரிஞ்சுக்கோங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். So consider the circle போட்டாச்சு x squared plus y squared is equal to a squared. Let p of x1, y1 be the point outside the circle. சர்க்கிளுக்கு வெளியில உள்ள பாயிண்ட p of x1, y1 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப தான படிச்சிருக்கோம். ஒரு இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் இருந்தா பொதுவா எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும். y is equal to mx plus or minus a into root of 1 plus m squared. பொதுவா x squared plus y squared is equal to a squaredங்கிற சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் இப்படி தான் இருக்கும். அதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். சோ இந்த டான்ஜென்ட் எந்த பாயிண்ட்ல இருந்து வரையணும் x1, y1 ல இருந்து வரையணும் அப்படிதானே. அப்ப இந்த டான்ஜென்ட் எந்த பாயிண்ட் வழியா போணும் x1, y1 வழியா போணும். அதான் அடுத்த லாஜிக். Since the tangent passes through x1, y1, substituting x1, y1 in the equation. Tangent நம்ம x1, y1 ல இருந்து வரைஞ்சிருக்கோம். டான்ஜென்ட்னாலே இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும். y is equal to mx plus or minus a into root of 1 plus m squared. இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் டான்ஜென்ட் இருக்கணும். டான்ஜென்ட் எந்த பாயிண்ட்ல இருந்து வரைஞ்சிருக்கோம் x1, y1 ல இருந்து வரைஞ்சிருக்கோம். அப்ப x1, y1 டான்ஜென்ட் மேல இருக்கா அப்ப இது டான்ஜென்டோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப x க்கு x1 போடலாம் y க்கு y1 போடலாம். போட்டாச்சு. y1 is equal to mx1 plus or minus a into root of 1 plus m squared. mx1 லெஃப்ட்ல கொண்டு வாங்க. y1 minus mx1 is equal to plus or minus a into root of 1 plus m squared அப்படியே இருக்கு. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இங்க ஸ்கொயர் போடுங்க. y minus mx1 the whole square. இங்க ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான். a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர். இத ஸ்கொயர் பண்ணா வெறும் 1 plus m squared. ஸ்கொயர் ரூட் போயிடும். இதுக்கு a minus b the whole square formula யூஸ் பண்ணுங்க. a squared னா y1 squared, b squared னா m square x1 square minus 2 into y1 into mx1. இந்த a squared plus b squared minus 2ab. இதுல a squared into 1 plus m squared அப்படியே கிடக்கட்டும். இதுல m squared x1 squared முதல்ல எழுதிக்கோங்க. minus 2x1 y1 m ரெண்டாவது எழுதிக்கோங்க. y1 squared எழுதிக்கோங்க. இந்த a squared உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a squared plus a squared m squared. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட்ல கொண்டு வாங்க. m squared x1 square minus 2x1 y1 m y1 squared minus a squared m squared is equal to 0. இதை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா m squared காமன் எடுத்தா என்ன வரும்? இங்க ஒரு x1 squared இருக்கு, இங்க ஒரு minus a squared இருக்கு. m squared காமன் எடுங்க. மீதி எல்லாம் நம்பர். x1 y1 இதெல்லாம் நம்பர், a-ங்கிறதெல்லாம் நம்பர், a-ங்கிறது ரேடியஸ் அதெல்லாம் நம்பர். m தான் ஸ்லோப் என்ன? சோ m மட்டும் என்ன செய்யுங்க? m square காமன் எடுத்தீங்கன்னா x1 square minus a squared வரும். இந்த இடத்துல minus a squared, இங்க ஒரு x1 square. m square காமன் எடுத்தா x1 square minus a square. அப்புறம் m டேர்ம் minus 2x1 y1 m. மிச்சம் உள்ளது y1 square minus a squared is equal to 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல x1 y1 கொடுத்திருக்கிற பாயிண்ட், a-ங்கிறது சர்க்கிளோட ரேடியஸ், m மட்டும் தான் வேரியபிள். இது பாத்தீங்கன்னா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா m ஸ்கொயர்னு வருதா? அப்ப இத சால்வ் பண்ணா m க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டா? m க்கு ரெண்டு வேல்யூ. This is a quadratic equation in m. We can get two values for m. m க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். m-ங்கிறது ஸ்லோப் தானே. y is equal to mx plus c ல m-ங்கிறது ஸ்லோப். அப்ப எத்தனை டான்ஜென்ட்? ரெண்டு m வேல்யூ கிடைக்கும்னா ரெண்டு ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கிடைக்கும். ரெண்டு ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கிடைக்கும்னா ரெண்டு டான்ஜென்ட் கிடைக்கும். அப்ப two tangents can be drawn. ரொம்ப ஈஸி ஐடியா. முதல்ல ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். அப்புறம் பாயிண்ட சப்ஸ்டிட் பண்ணிட்டு mx1 லெஃப்ட்ல கொண்டு வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா அது வந்து ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் m ஸ்கொயரா இருக்கும். அதை சால்வ் பண்ணா m க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். m-ங்கிறது ஸ்லோப் பாத்தீங்களா? அப்ப ரெண்டு ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் கிடைக்கும். அப்ப ரெண்டு டான்ஜென்ட் கிடைக்கும்.
அப்ப அவுட் சைட்ல உள்ள பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரையலாம்? 2 டான்ஜென்ட் வரையலாம். அப்ப சர்க்கிளுக்கு மேல உள்ள பாயிண்ட்ல இருந்து எத்தனை டான்ஜென்ட் வரையலாம்? உள்ள உள்ள பாயிண்ட்ல இருந்து எத்தனை டான்ஜென்ட் வரையலாம் அப்படின்னா அது ஒரு ரிமார்க், ஒரு நோட்டா சொல்லிக்கலாம்னு. If x1, y1 lies outside the circle, that two tangents are real. x1, y1 சர்க்கிளுக்கு வெளியே இருந்துச்சுன்னா ரியல் டான்ஜென்ட்ஸ். x1, y1 lies inside the circle, both the tangents are imaginary. Suppose x1, y1 உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, டான்ஜென்டே வரைய முடியாது. ஆக்சுவலா அதான் உண்மை. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா டான்ஜென்ட்ஸ் வந்து இமேஜினரி டான்ஜென்ட்ஸ் சொல்லி முடிச்சுக்கணும். வெளியில இருந்துச்சுன்னா 2 டான்ஜென்ட் கண்ணுக்கு தெரியும். சப்போஸ் x1, y1 உள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இமேஜினரி டான்ஜென்ட்ஸ். சரி, மேல இருந்துச்சுன்னா lies on the circle இருந்தா both the tangents coincide. இந்த ரிசல்ட் ஜெனரலைஸ் பண்றோம். நாங்க அவுட் சைடு சர்க்கிள் இருந்து 2 டான்ஜென்ட் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், எனி பாயிண்ட்ல இருந்து 2 டான்ஜென்ட் வரையலாம் அப்படி சொல்றேன். எங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுல இருந்து 2 டான்ஜென்ட் வரையலாம். அவுட் சைடுல இருந்து டான்ஜென்ட் வரைஞ்சா ரியல் டான்ஜென்ட்ஸா இருக்கும். உள்ள பாயிண்ட் இருந்துச்சுன்னா டான்ஜென்ட் கிடைக்காது. அது எப்படி சொல்லணும்? இமேஜினரி டான்ஜென்ட் கிடைக்கும் சொல்லணும். சர்க்கிளுக்கு மேல பாயிண்ட் இருந்துச்சுன்னா 2 டான்ஜென்ட் கிடைக்கும். ஆனா 2 டான்ஜென்ட்மே என்னது கோயின்சைட் ஆகி கண்ணுக்கு ஒரே டான்ஜென்டா தெரியும். ஏன்னா சர்க்கிள் மேல உள்ள ஒரு பாயிண்ட் இருந்து ஒரு டான்ஜென்ட் தானே வரையலாம். அப்ப என்ன செய்யணும்? 2 டான்ஜென்ட் கிடைக்கும், ஆனா கோயின்சைட் ஆகிரும். அப்ப பிளேன் மேல உள்ள எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தும் சர்க்கிளுக்கு 2 டான்ஜென்ட் வரையலாம். தியரம் சொல்றது அவுட் சைடு பாயிண்ட், நான் சொல்றது ஜெனரலா சொல்றேன். பிளேன் மேல உள்ள எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தும் சர்க்கிளுக்கு 2 டான்ஜென்ட் வரையலாம். பாயிண்ட் வெளியில இருந்துச்சுன்னா 2 டான்ஜென்ட் கண்ணுக்கு தெரியும், ரியல் டான்ஜென்ட். பாயிண்ட் உள்ள இருந்துச்சுன்னா 2 டான்ஜென்ட்மே கண்ணுக்கு தெரியாது, இமேஜினரி டான்ஜென்ட்ஸ். பாயிண்ட் சர்க்கிள் மேல இருந்துச்சுன்னா ஒரே டான்ஜென்ட் தான் கிடைக்கும். ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கணும்? 2 டான்ஜென்ட் கிடைக்குது, அது கோயின்சைட் ஆகுதுன்னு நினைச்சுக்கணும். x1, y1 எங்க இருக்கோ அதை மாறிக்கணும். இது ஒரு ஜெனரல் ரிசல்ட். நம்மளுக்கு அவுட் சைடு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜெனரலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். x1, y1 வெளியில இருந்துச்சுன்னா 2 டான்ஜென்ட்ஸ் ஆர் ரியல். சர்க்கிளுக்கு மேல இருந்துச்சுன்னா உள்ள இருந்துச்சுன்னா டான்ஜென்ட்ஸ் இமேஜினரி. அப்ப டான்ஜென்ட்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா உள்ள இருந்துச்சுன்னா, சர்க்கிள் மேல இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? 2 டான்ஜென்ட் கிடைக்கும், ஆனா கோயின்சைட் ஆகி ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த ரிசல்ட்டை இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டான்ஜென்ட்ஸ்ல உள்ள தியரி பார்ட்.